வெல்கம் டு சினிமா சினிமா. பூமி சுழலும் 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 இருளும் 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 இருளில் உன்னை இழுக்கும். சுழல் சீசன் 2 எபிசோட் 5 என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சக்கரை ரொம்பவே குழப்பமாகவும் வருத்தமான மனநிலையிலையும் இருக்கிறாரு. அவர் இப்போது கூட்டத்தோட கூட்டமாக அஷ்டகாளி கதை கூத்து பார்க்க வந்திருக்கிறாரு. அதில் மேடையில் ஒரு நாடகம் போடுறாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு கொடுமையான ஒரு அரக்கன் இருக்கிறான். அந்த அரக்கனை கொல்றதுக்கு நாகக்கண்ணி வந்து தவம் இருந்து 8 முட்டைகளை வரமாக வாங்குகிறாங்க. அந்த 8 முட்டைகள்லேருந்து 8 காளிகள் வந்து உருவாகுறாங்க. அந்த அஷ்டகாளிகளும் சேர்ந்து அந்த கொடூரமான அரக்கனை வந்து வதம் பண்ணுறாங்க. இதை காட்டுறாங்க. அப்போது சக்கரைக்கு வந்து பிரேமதா மேடம் சொன்னது கூட ஞாபகம் வருது. அதாவது பிரேமதா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னாக்க, சக்கரை நீங்கள் அந்த 8 பொண்ணுகளையும் தெரியுமான்னு காட்டுறப்போ எனக்கு அந்த 8 பொண்ணுகளையும் பார்த்து ரொம்பவே கர்வமாக இருந்துச்சு. நான் படிக்க வச்ச அந்த பொண்ணுங்க வந்து இந்த அளவுக்கு ஒரு இண்டிபெண்ட் உமனாக ரொம்ப தைரியசாலியாக தன்னம்பிக்கையோடு வளர்ந்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்ப எனக்கு ரொம்பவே கர்வமாக இருக்குது சக்கரை. சரி, நான் ஒன்று கேட்குறேன் சக்கரை, ஒருவேளை அந்த 8 பொண்ணுங்களும் சேர்ந்து செல்லப்பாங்கிற அரக்கனை கொண்டு இருந்தாங்கன்னா அதில் தப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு அவங்க கேட்டது சக்கரைக்கு நினைவு வருது. இப்போ அந்த கதையை பார்த்துட்டு அங்கே உள்ள மக்கள் வந்து ரொம்பவே சந்தோஷமாக ஆர்ப்பரித்து ஆரவாரமாக கைத்தட்டி மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அதை பார்த்து சர்க்கரையுமே சேர்ந்து அவங்கள மாதிரியே ரொம்ப சந்தோஷமாக எதையோ சாதித்த ஒரு ஃபீலிங்கில் கைத்தட்டுற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக அவரை கைத்தட்டுறாரு. அதை பார்த்து இப்போ நந்தினியை காட்டுறாங்க. நந்தினியை பார்க்குறதுக்கு செல்லப்பாவோட லாயர்ஸ் 3 பேர் வந்திருக்கிறாங்க. ஏன்னா கேஸு திரும்பவும் ரீட்ரையலுக்கு வருது இல்லையா, அதனால். அப்போ அந்த சீனியர் லாயர் வந்து கேட்குறாரு நந்தினி கிட்ட, அம்மா நான் கேட்குற கேள்வி திரும்பவும் சங்கடமாக தான் இருக்கும் உங்களுக்கு, இருந்தாலும் நீங்கள் எந்த அளவுக்கு ஓப்பனாக என்கிட்ட பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு நான் உங்களை ஈஸியாக வெளியில் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு அவரை கேள்வி கேட்குறாரு. குணாவை நீங்கள் தான் அங்கே வர சொன்னீங்களா ஸ்பாட்டுக்கு அப்படின்னு. ஆமாம் அப்படிங்கிறாங்க நந்தினி. சரி, அவரை ஏன் சுட்டிங்க? செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தானே சுட்டிங்க, அவரை சுடணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இல்லை இல்லையா அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. உடனே நந்தினிக்கு வந்து நரம்பெல்லாம் புடைக்குது. அப்படியே அந்த சம்பவங்கள்லாம் நினைவுக்கு வந்து அவங்கள நிலக்குலையே செய்து, உடனே அவங்கள அறியாமல் அவங்க ரொம்பவே கத்தி சத்தமாக சொல்கிறாங்க, நான் அவனை கொல்லணுங்கிற எண்ணத்தில் தான் வர சொன்னேன், நான் தெரிஞ்சு தான் அவனை கொன்னேன் அப்படின்ட்டு அவங்க சத்தமாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எந்த பதிலும் சொல்லாமல் திரும்பி போகிறாங்க. அந்த லாயர்ஸ் கூப்பிட நிற்காமல் அங்கேருந்து போயிடுறாங்க நந்தினி. இப்போ சக்கரையை காட்டுறாங்க. சக்கரை வந்து ரொம்பவே சோகமாக கடல் அலைகளை பார்த்துட்டு உட்காந்துருக்கிறாரு. செல்லப்பாவோட பழைய நினைவுகளெல்லாம் நினச்சி அவர் சோகமாக உட்காந்துருக்கிறாரு. அப்போ மூர்த்தி கேட்குறாரு, என்ன சொல்கிற சக்கரை? அப்போ அந்த 8 பொண்ணுங்களும் செல்லப்பாவை சுட்டு கொண்டதுக்கு காரணம் செல்லப்பா அவங்கள சின்ன வயசுலேருந்தே அப்யூஸ் பண்ணியிருக்காரா? என்ன சக்கரை, இதை கேட்குறதுக்கு காதே கூசுது அப்படின்ட்டு மூர்த்தி சொல்கிறாரு. இப்போ நீ என்ன முடிவு பண்ணியிருக்கிற சக்கரை அப்படின்னு கேட்குறாரு. உடனே சக்கரை சொல்கிறாரு, சார் அந்த 8 பொண்ணுங்களை எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும் சார், அவங்கள காப்பாற்றணும். நான் இனிமேல் இந்த கேஸில் எமோஷ்னலாக எதுவும் முடிவு பண்ணாமல் ஒரு போலீஸ்காரனாக இருந்து இந்த கேஸில் உள்ள குழப்பத்தெல்லாம் உடச்சி நல்லபடியாக இந்த கேஸை முடிச்சு வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சக்கரை சொல்கிறாரு. உடனே மூர்த்தி சொல்கிறாரு, உன்னோட மனநிலை எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது சக்கரை, நீ எந்தளவு எமோஷ்னலாக பாதிக்கப்பட்டிருக்கன்னு எனக்கு புரியுது அப்படின்னு மூர்த்தி சொல்கிறாரு. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து திரும்பவும் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்ட்டு செல்லப்பாவோட காட்டேஜுக்கு போகிறாங்க. செல்லப்பாவோட காட்டேஜுக்குள்ளே வர்றப்பையே சக்கரை வந்து மூர்த்திக்கிட்ட கேட்குறாரு, சார் முத்து எந்த வழியாக வந்திருப்பா? முதல்ல அவள் வந்திருப்பாளா, இல்லை அவள் வந்ததுக்கு முன்னாடியே செல்லப்பா இங்கே வந்திருப்பாரா? எப்படி யோசிச்சு பார்த்தாலும் லாஜிக்கே இல்லையே சார் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வராரு. அப்புறம் சக்கரை வந்து வெளிப்பக்கமாக போய் அந்த மரபீரோ இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருந்து வெளிப்பக்கமாக எவ்வளவு நீளம் இருக்குது அந்த சுவர் அப்படின்ட்டு அளக்குறாரு. 8 அடி இருக்குது. அப்புறம் உள்ளே வந்து பார்க்குறாரு, அந்த பீரோவுக்கு உள்ளே ஒரு 2.5 அடி இருக்குது. அப்போ மிச்சம் 5.5 அடி எங்கே போச்சு
அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு, டார்ச் லைட் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறாரு. நீ என்ன பண்ணுற சக்கரை, ஒன்றுமே புரியலை அப்படிங்கிறாரு மூர்த்தி. அப்புறம் உள்ளே பார்த்தா அந்த மரபீரோவை தட்டி பார்க்குறாரு. பார்த்தா அது ஓப்பன் ஆயிடுது, கதவு மாதிரி. அந்த பக்கம் பார்த்தா ஒரு பாதாள சுரங்கப்பாதை மாதிரி இருக்குது. அங்கே படியும் இருக்குது. இறங்கி போகிறாங்க 2 பேரும். அங்கே ஒரு இடத்துல வந்து செல்லப்பாவோட லேப்டாப்பும் அப்புறம் சில டாக்குமெண்ட்ஸும் எரிஞ்ச நிலையில் கிடக்குது. அதை சக்கரை நோட் பண்ணுறாரு. அப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு சின்ன பாலம் மாதிரி, சும்மா தரப்பாலம் மாதிரி இருக்குது ஒரு இடத்துல, 2 பக்கம் கைப்பிடி வச்சு. அதை தாண்டி போனதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போகிறாங்க. அப்புறம் மேலே ஏறுறாப்பில் ஒரு படி இருக்குது. அதை ஏறி வெளியில் வந்தாங்கன்னா அங்கே கடலுக்கிட்ட வந்து அது விட்டுருது. அந்த இடத்துல ஒரு கல்கோட்டை மாதிரி இருக்குது. அதோட வெளியில் தான் வர்றாங்க இவங்க. அப்போ சக்கரை சொல்கிறாரு, இந்த பக்கம் வழியாக தான் முத்து வந்து உள்ளே வந்திருக்கணும் அப்படின்னு சக்கரை சொல்கிறாரு. இப்போ வந்து அந்த சுரங்கப்பாதை அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் வந்து மித்திரன் அப்படிங்கிறவர்கிட்ட போய் பேசுகிறாரு சக்கரை. இந்த மாதிரி சுரங்கப்பாதைலாம் எப்போயிலேருந்து இருக்குது, என்ன விஷயம் அப்படின்ட்டு. அந்த மித்திரன் சொல்கிறாரு, நான் ரிசர்ச் பண்ணதுலேருந்து எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா 1700வது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த சுரங்கப்பாதையெல்லாம் டச்சு காலத்திலேருந்தே இருக்குது. அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ் வந்தாங்க. பிரிட்டிஷ் வந்து நம்ம இந்தியர்களை வந்து வேலைக்காரங்க மாதிரியும் சேவகம் செய்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தினாங்க. பார்ட்டி காலத்துலலாம் அவங்க மூஞ்சியில் முழிக்கக்கூடாது, ஏன்னா இந்தியர்கள் கருப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் ஹாலுக்கும் கிச்சனுக்கும் இடையில ஒரு கனெக்ஷன் மாதிரி தான் இந்த டனலை வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க. பட்லர் டனல் அப்படின்னு தான் இது பேரே சொல்லுவாங்க அவங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இது ஆஃபீஸர் குவார்ட்டர்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. பாழடைஞ்சு போய் கடந்துச்சு. அப்புறம் செல்லப்பா அதை வாங்கி வந்து ரெனோவேட் பண்ணி அவர் வந்து காட்டேஜாக யூஸ் பண்ணிக்கிட்டாரு. பிரிட்டிஷ் காலத்தில் வந்து நம்ம மீனவ பொண்களை வந்து பலவந்தப்படுத்தி இழுத்துட்டு போவாங்க. போய் கொடுமைப்படுத்தி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டன்னல் வழியாக தான் அனுப்பி வைப்பாங்க. மீனவர்கள் வந்து முத்து குளிக்க போவாங்க இல்லையா, அந்த மாதிரி சமயத்தில் அவங்க இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம மீனவ சமுதாயத்தை வந்து அவங்க ரொம்பவே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்க பிரிட்டிஷ் காலத்தில் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ கடலை காட்டுறாங்க. அங்கே பெர்னாண்டஸும் அவங்க வேலை ஆட்களும் சேர்ந்து பிடித்த மீன்களெல்லாம் கூடையில் எடுத்து வச்சிட்ருக்காங்க. அப்போ அங்கே வந்து ஒரு அம்மா தன்னோட பையனை கூட்டிகிட்டு வர்றாங்க. அண்ணே, இந்த மாதிரி என் வீட்டு ஆளுக்கு உடம்பு சரியில்லை, அவரால் வேலைக்கு வர முடியாது, இனிமேல் எப்போவுமே அவர் வேலைக்கு செய்யக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க, டவுனுக்கும் போக முடியாது, என் பையனுக்கு வேலைக்கு சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பெர்னாண்டஸ் வந்து, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் பையனுக்கு வேலை சொல்லித்தரேன், இவன் வந்து உங்கள் 2 பேரையும் பார்த்துக்குவான், நீ போய் கவலைப்படாமல் உன் வீட்டு ஆளை பார்த்துக்கோ அப்படின்னு அவர் சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. அப்படியே அவர் தற்செயலாக கடலை பார்க்குறாரு. அங்கே வந்து தாமு வந்து ஒரு படகுல வந்துட்டுருக்காரு. அதை வந்து பெர்னாண்டஸ் நோட் பண்ணுறாரு. இப்போ சக்கரை வந்து மாலதி அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக செல்லப்பா வீட்டுக்கு வர்றாரு. வாசல்லே தயங்கி நிற்கிறாரு. அதை பார்த்துட்டு மாலதி அம்மா, என்ன சக்கரை அங்கேயே நிற்கிற, உள்ளவா அப்படிங்கிறாங்க. கேஸ் விஷயமா எதுவும் அப்டேட் கிடச்சதா அப்படின்னு கேட்குறாங்க. சக்கரைக்கு ஒரு மாதிரி தொண்டை அடைக்குது. எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, அப்டேட்லாம் எதுவும் கிடைக்கலமா, சில விஷயங்கள் தெரிஞ்சது, ஆனால் இப்போ அதை நான் சொல்லக்கூடாது அப்படிங்கிறாரு. உடனே அவங்க, என்ன சக்கரை, நீ இந்த கேஸில் லீட் பண்ணினா சீக்கிரம் அப்டேட் கிடைக்கும்னு நினச்சதானே நான் நம்பிக்கையோடு இருந்தேன், நீ என்ன இப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிருவேம்மா, நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்ட்டு சக்கரை சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அந்த காட்டேஜ் பற்றி விசாரிக்கிறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, சுந்தருக்கு கடலோரத்தில் தனிமையாக இருக்கிறது பிடிக்கும் அப்படிங்கிறதுனால தான் செல்லப்பா வந்து அந்த காட்டேஜே வாங்கினார். ஆனால் சுந்தர் அந்த காட்டேஜை யூஸ் பண்ணதே கிடையாது, செல்லப்பா தான் ப்ரைவேட் ஆஃபீஸ் மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அந்த டனல் பற்றி கேட்குறாரு சக்கரை. அப்படியா, இப்படி ஒரு டனல் இருக்குன்னு தெரியாது, கண்டிப்பாக செல்லப்பாவுக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு மாலதி அம்மா சொல்கிறாங்க. எப்படிம்மா நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறாரு சக்கரை. செல்லப்பாவுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக என்கிட்ட சொல்லியிருப்பார், என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டார் அப்படின்னு நம்பிக்கையோடு சொல்கிறாங்க. உடனே சக்கரை, விட்டேத்தியா, அவருக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லணுன்னு என்ன அவசியமாக இருக்குது, அவருக்கு தெரிஞ்ச பல விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம்ல அப்படிங்கிறாரு. உடனே அவங்க அதை கேட்டுட்டு அமைதியாக இருக்கிறாங்க.
அப்போது வாசலில் வந்து ஃபெர்னாண்டஸ் குரல் கேட்குது, மாலதி அம்மா அப்படின்ட்டு. என்னென்னு போய் மாலதி பார்க்குறாங்க. அங்கே வந்து ஃபெர்னாண்டஸ் வந்து சில ஆளுங்களை வச்சு தாமுவை கட்டி இழுத்துட்டு வந்திருக்கிறாரு. தாமுவை இப்படி கட்டி வச்சுருக்கதை பார்த்ததும் மாலதி அம்மாவுக்கு கோபமாயிருது. ஃபெர்னாண்டஸ் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, அவனை முதல்ல அவுத்து விடுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உடனே ஃபெர்னாண்டஸ் சொல்கிறாரு, மாலதிம்மா இவன் வந்து அன்றைக்கி சக்கரசாரை பார்த்துட்டு ஓடுனான், ஏன் ஓடுனான்னு தெரியலை, சக்கரசார் இங்கே இருக்காரா, அவர்கிட்ட இவனை ஒப்படைக்கணுன்னு தான் நாங்கள் கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னு ஃபெர்னாண்டஸ் சொல்கிறாரு. மாலதி அம்மா என்னன்னு புரியாமல் முழிக்கிறாங்க. உடனே அங்கேருந்து சக்கரை வர்றாரு. ஃபெர்னாண்டஸ் அண்ணே நீங்கள் அவனை விட்டுருங்க, இனிமேல் அவன் ஓட மாட்டான், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சக்கரை சொல்கிறாரு. உடனே ஃபெர்னாண்டஸ் அவனை அங்கே விட்டுட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. மாலதி வந்து சக்கரைகிட்ட கேட்குறாங்க, என்ன சக்கரை இதெல்லாம், என்ன நடக்குதுங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே சக்கரை சொல்கிறாரு, அன்றைக்கி என்னை பார்த்தோன்னே இவன் ஓடனாமா, ஏன் ஓடனான்னு கேளுங்க அப்படிங்கிறாரு. உடனே தாமு வந்து என்னை குற்றவாளி விசாரிக்கிற மாதிரி விசாரித்தார், அதனால தான் நான் ஓடினேன் அப்படின்னு தாமு சொல்கிறாப்புல. நான் சாதாரணமாக பேசுகிறதுக்கு தான் வந்தேன், ஆனால் நீ ஏன் ஓடுன, காப்பை கழட்டுறது எவ்வளோ பெரிய விஷயம்னு நீங்கள் சொன்னீங்கல்லம்மா, அதை பற்றி கேட்குறதுக்காக தான் நான் போனேன், ஆனால் இவன் ஓடினான் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரையும் தாமுவும் காரசாரமாக பேசிக்கிறாங்க. அப்படி பேசுகிறப்ப சக்கரை சொல்கிறாரு, நீ தானே அன்னைக்கு சுந்தர் கையை பிடிச்சி அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே உடனே தாமு குறுக்க புகுந்து, ஆமாம் நான் தான் சுந்தரனை கையை பிடிச்சி கொல்லி வச்சேன், தகப்பனுக்கு புள்ள கொல்லி வைக்காமல் வேறு யாரும் கொல்லி வைப்பா அப்படின்னு படக்குன்னு சொல்லிடுறாப்புல. உடனே அதை கேட்டு மாலதி அம்மாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுச்சு. உடனே தாமுவை போட்டு ஒரு அரைகிறாங்க. அரைஞ்சிட்டு சட்டையை பிடிச்சி கேட்குறாங்க, என்னடா சொல்கிற, யாரை பார்த்து என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு. உடனே தாமு அழுதுகிட்டே சொல்கிறாப்புல, இல்லைம்மா எங்கள் அம்மா சாகிறப்ப சொன்னாங்க, செல்லப்பா சார் தான் உன்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் அம்மா இறந்தாங்க அப்படின்ட்டு அழுதுகிட்டே தாமு சொல்கிறாப்புல. உடனே எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருக்குது. மாலதி அம்மா அதிர்ச்சியோடு அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறாங்க. சக்கரையும் அதிர்ச்சியாக அப்படியே நிற்கிறாரு. தாமு அழுதுட்டுருக்காப்புல. அந்த காட்சியை வந்து காட்டுறாங்க. இப்போ ஜெயிலில் உள்ள கிச்சனை காட்டுறாங்க. அங்கே முத்து வந்து கறியை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ விமலா வந்து முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக போடுமா, கடைசியாக சாப்பிட்றவங்களுக்கு பீஸ் இல்லைன்னா வருத்தப்படுவாங்கள்ல, எப்போவாது ஒரு தடவை தான் கறி சாப்பாடு போடுறாங்க அப்படின்னு விமலா வந்து ஒரு மாதிரி கரிசனமாக முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. முத்து ஸ்மைலிங் பண்ணிக்கிட்டே சரின்னு வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போது நாச்சி வந்து விமலா கிட்ட ஏதோ ஹெல்ப் கேட்டுட்ருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தா காந்தாரி வந்து கிச்சனுக்குள்ளே போய் ஒரு கேஸ் சிலிண்டரை வந்து லீக் பண்ணிவிட்டு வந்துடுறாங்க. இதே நேரத்தில் அங்கே நந்தினியை காட்டுறாங்க. அங்கே டி பிளாக்கு சரோஜா உள்ளே வர்றாங்க. நந்தினியும் சரோஜாவும் கேஷுவலாக பேசிக்கிறாங்க. சரோஜா சொல்கிறாங்க, நந்தினி உன்னோட கேஸு திரும்ப வருதாமே, கேள்விப்பட்டேன், வருத்தமாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. உடனே நந்தினி, ஆமாக்கா இதெல்லாம் திரும்ப திரும்ப அட்டன் பண்ணுறதுக்கு பேசாமல் இந்த ஜெயிலுக்குள்ளே இருந்துடலான்னு எனக்கு தோணுது அப்படின்னு நந்தினி சொல்கிறாங்க. உடனே சரோஜானே, நீ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, வெளியில் போகணுங்கிற வெறி உனக்குள்ளே இருக்கணும், சரி சொல்லு, உனக்கு வெளியில் பாய் ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இருக்கானா இல்லையான்னு சொல்ல தெரியலக்கா, அவங்க வீட்டில் ஓகே தான், ஏன் மனசு தான் கேட்க மாட்டேங்குது அப்படின்னு நந்தினி சக்கரையை மனசில் வச்சுட்டு சொல்கிறாங்க. உடனே சரோஜா, அப்படி தான் இருக்கணும், எப்போவுமே நம்ம கைக்குள்ளே தான் பசங்க இருக்கணும், அவங்க கைக்குள்ளே நம்ம போயிடக்கூடாது, எனக்கு கூட வெளியில் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அவனுக்காக தான் வெளியில் போகணுன்ற வெறி என் மனசுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சரோஜா சொல்கிறாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே தூரமாக வந்து பெரிய சத்தம் கேட்குது, ஒரே இறைச்சலாக இருக்குது, கைதிகள் இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடுற மாதிரி கூச்சல்லாம் கேட்குது. சரி என்னன்னு சொல்லிட்டு நந்தினி வேகமாக போய் பார்க்குறாங்க. அங்கே வந்து கிச்சனில் வந்து அந்த முப்பிங்கிற பொண்ணு ஃபிட்ஸ் வந்து கிடக்குறா. அந்த நேரத்தில் நந்தினி வந்து ஒரு பெரிய விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. முப்பியை சுற்றி நிறைய கைதிங்க கூட்டம், போலீஸு அப்படின்னு ஒரு பெரிய இறைச்சலோட ஒரு கூட்டம் நின்றுட்டுருக்கு. அப்போ அந்த 8 பொண்ணுங்களை 4 பொண்ணுங்க அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. முப்பிக்கிட்ட யாரையும் நெருங்க விடாமல் தள்ளிப்போங்க தள்ளிப்போங்கன்னு சத்தம் போட்டுட்டு கை கோர்த்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. இதை நந்தினி நோட் பண்ணுறாங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க அப்படின்னு மட்டும் நந்தினிக்கு புரியுது. தூரமாக பார்த்தா வீராவும் காத்தாரியும் பேசிக்கிட்டே அவங்க அந்த கூட்டத்தோட கூட்டமாக போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ முப்பியை ஸ்ட்ரெச்சரில் வச்சு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. நர்ஸ்கிட்ட முப்பியை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு போலீஸ் அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ நாச்சி வந்து அங்கேருந்து மறைஞ்சு நின்றுட்டு
குரல் கொடுக்குறாங்க நர்ஸ்கிட்ட. கவிதா, அங்கே ஒருத்தவங்களுக்கு தீக்காயம் பட்டிருக்கு, உடனே போய் என்னன்னு பாரு அப்படின்னு குரல் கொடுக்குறாங்க. உடனே நர்ஸ் வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. அவங்க போனதுமே அடுத்த நிமிஷமே வந்து முப்பி எந்திரிச்சு உட்காந்துடுறாங்க. சுற்றி முற்றி பார்த்துட்டு யாரும் இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அங்கே உள்ள கதவை வேகமாக ஓப்பன் பண்ணிவிட்டு போகிறாங்க. அங்கே மாடிக்கு போகிற வழி இருக்குது, அட்மின் ரூமுக்கு போகிற வழி. அது வழியாக ஏறி அவங்க மேலே போகிறாங்க. இப்போ வந்து அந்த கூச்சலாக இருக்குது இல்லையா, அந்த இடத்த காட்டுறாங்க. அங்கே முத்து வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க, எமர்ஜென்சி ஆரன் இருக்கு இல்லையா, அதை வந்து கரண்டியை வச்சு தட்டி தட்டி அதை உடச்சி விட்டுறாங்க. உடனே அது ஓன்ட்டு கத்த ஆரம்பிச்சிருது சவுண்டு விட்டுட்டு. அதே சமயத்தில் சிலிண்டரும் வெடித்து பெரிய தீயா பரவி அது பாட்டுக்கு எரிய ஆரம்பிச்சிருது. கைதிகள்லாம் கண்ட்ரோல் இல்லாமல் இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடிட்டுருக்காங்க. போலீஸும் அந்த தீயை அணைக்கிறதுக்காக தண்ணியை பிடிச்சி ஊற்றுற வேலையை பார்த்துட்ருக்குறாங்க. இப்போ முப்பியை காட்டுறாங்க. முப்பி அட்மின் ரூம்குள்ளே போயிட்டு அங்கே யாரும் இல்லைன்னு செக் பண்ணிவிட்டு வேக வேகமாக கேஸ் ஃபைல்ஸை தேடுறாங்க. ஏதோ ஒரு கேஸ் ஃபைலை பர்டிகுலராக அவங்க ரொம்ப வேகமாக சர்ச் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதை காட்டுறாங்க. அந்த சமயத்தில் பார்த்து அந்த ரவுடி போலீஸ் ஒன்று இருக்குது இல்லையா, பானுன்னு சொல்லிவிட்டு, அந்த அம்மா வந்து தீயை அணைக்கிறதுக்கு ஒரு மிஷின் எடுக்கிறதுக்காக அங்கே வருது. அப்போ வந்து முப்பி உள்ள வந்து அந்த சம்மந்தப்பட்ட கேஸ் ஃபைல் ஒன்று எடுத்துட்டாங்க. அதில் உள்ள பேப்பர்ஸை எடுத்து தனக்குள்ளே மறைச்சி வச்சுக்கிறாங்க. அப்போ வந்து சவுண்டு கேட்டுருது. உடனே உள்ளே யாரோ இருக்காங்க அப்படின்னு அந்த பானுவுக்கு சந்தேகம் வந்து உள்ளே வந்து கத்துது. யார் உள்ளே இருக்கீங்க, ஒழுங்காக வெளியில் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து அந்த அம்மா தேடுது. இப்போ முப்பி வந்து மறைஞ்சு உட்காந்துக்கிறாங்க. ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தா மேலே வந்து அந்த டியூப்லைட் வந்து மின்னி மின்னி எரிய ஆரம்பிச்சிருது. அதை பார்த்ததும் இன்னுமே முப்பிக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது, தனக்கு ஃபிக்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக அந்த இக்கட்டான சூழ்நிலையில் நந்தினி வந்து வெளியில் குரல் கொடுக்குறாங்க. பானு மேடம், உங்களை வந்து அங்கே வார்டன் தேடிட்டுருக்குறாங்க, நீங்கள் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்க, அங்கே நிலமை கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டுருக்கு, சீக்கிரம் போங்க அப்படி நந்தினி சொல்கிறாங்க. உடனே அந்த அம்மா அங்கேருந்து போயிடுது. உடனே முப்பி வெளியில் வந்து தேங்க்ஸ்க்கா, நீங்கள் வராட்டி என் நிலமை அப்படிங்கிறா. உடனே நந்தினி வந்து அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்குற அப்படின்னு கேட்குறாங்க. அதை சொல்கிறதுக்கு இப்போ எனக்கு டைம் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு வேக வேகமாக அங்கேருந்து போயிடுது. இப்போ டனலை காட்டுறாங்க. அங்கே சக்கரை வந்து கைரேக நிபுணர்கள் அப்புறம் தடயம் சேகரிக்கிற அந்த அமருங்கிறவர் அவங்களெல்லாம் வரவழைச்சி பார்த்துட்ருக்கிறாரு. அந்த கைப்பிடி இருக்குது இல்லையா, அந்த டனலில் 2 பக்கமும் கைப்பிடி இருக்குது. அதில் யார் யாரோட கைரேகை இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறாங்க. அது 8 பொண்ணுங்களோட கைரேகையும் அதில் இருக்குது. ஒரு தடவை வந்ததுக்கான கைரேகை இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து போனதுக்கான கைரேகை இருக்குது. ஏன்னா 2 கைப்பிடிக்கும் இடையில டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால 2ஐயும் சேர்ந்தாப்பில் பிடிக்க முடியாது அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது. ஒரே ஒரு கைரேகை மட்டும் திரும்ப வந்ததுக்கான ரேகை இருக்குது. அப்போ அது யார் கைரேகை அப்படின்னு பார்த்தாக்கா முத்துவோட கைரேகை. ஸோ இதிலேருந்து சக்கரைக்கு கன்ஃபார்ம் ஆகுது, முத்து மட்டும் அந்த 8 பொண்ணுங்களில் திரும்பி வந்திருக்காங்க, வந்தவங்க திரும்பி போகலை, இந்த வழியாக வந்து தான் அவங்க அந்த பீரோக்குள்ளே உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறது சக்கரைக்கு கன்ஃபார்ம் ஆகுது. இப்போ வந்து இந்த அமருங்கிறவர் அப்புறம் மூர்த்தி சக்கரை 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. உடனே அமர் சொல்கிறாரு, சக்கரை சார், புல்லட் பட்டிருக்க விதம், அது என்ன பாயிண்டில் பட்டிருக்கு, அதோட ஃபோர்ஸ் எல்லாமே பார்க்கும்போது இது கண்டிப்பாக ஒரு தற்கொலையாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாமே இருக்குது. ஒருவேளை அந்த பொண்ணு வந்து செல்லப்பாவை வந்து நாக் அவுட் பண்ணிவிட்டு அந்த கன்னை வந்து அவர் கையில் கொடுத்து ஷூட் பண்ண வச்சுருக்கலாம் இல்லையா அப்படிங்கிற அவர் சொல்கிறாரு. உடனே மூர்த்தி புகுந்து, நீ அந்த பொண்ணோட சைஸை பார்த்தியா, செல்லப்பா எவ்வளோ பெரிய ஆள், அவரை போய் இந்த பொண்ணு நாக் அவுட் பண்ணி கையில் கன்னை கொடுத்து எப்படி ஷூட் பண்ண வச்சுருக்க முடியும் அப்படின்னு மூர்த்தி சொல்கிறாரு. அப்புறம் இந்த மாதிரி டிஸ்கஷன் போகுது. அப்போ கடைசி மூர்த்தி என்ன சொல்கிறாருன்னா, சக்கரை இது கண்டிப்பாக ஒரு சூசைடாக தான் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம எழுதி அந்த 8 பொண்ணுங்களையும் வெளியில் கொண்டு வரலாம்ல, அந்த 8 பொண்ணுங்களும் கண்டிப்பாக இதை செஞ்சுருக்க வாய்ப்பு இல்லைன்னு நல்லாவே தெரியுது சக்கரை அப்படின்னு மூர்த்தி சொல்கிறாரு. உடனே சக்கரை, ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரி தான், அந்த மாதிரி தான் நம்ம எழுதி முடிவுக்கு வரணும் அப்படின்னு சக்கரை சொல்கிறாரு. உடனே அமர் கேட்குறாரு, அப்படி இருந்தால் கூட அந்த பொண்ணு தப்பிச்சு போகாமல் ஏன் கையில் கன்னை வச்சுட்டு உள்ளே உட்காந்துருந்தா அப்படின்னு அமர் கேட்குறாரு. உடனே சக்கரை சொல்கிறாரு, கிரிமினல்களுக்கும் போலீஸுக்கும் மட்டும்தான் இந்த மாதிரி சமயத்துலலாம் வந்து லாஜிக்காக யோசிக்க முடியும்,
சாமானியப்பட்ட ஆளுங்க லாஜிக்காகவும் யோசிக்க மாட்டாங்க, அந்த பதட்டத்தில் அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது அப்படிங்கிறாப்புல. ஆனால் பீரோவை யார் வெளிப்பக்கமாக தாழ்பால் போட்டது அதுதான் தெரியலை. பட் அது 10% தான் அந்த கேள்விக்குரிய ஆன்சரு. நம்ம அதையே யோசிச்சுக்கிட்டு இருந்தால் பாக்கி 90% கோட்டை விட்டுருவோம். பாக்கி 90%ல் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு கடைசியாக அந்த 10%-ஐ பார்த்துக்கலாம் அப்படின்னு சக்கரை சொல்கிறாரு. இப்போ திருவிழாவை காட்டுறாங்க. அங்கே டிஐஜி வந்து வடம் இழுத்துட்ருக்கிறாரு. சக்கரை அவரை மீட் பண்ண வராரு. தனியாக கூப்பிட்டு வந்து பேசுகிறாரு சக்கரை. உடனே டிஐஜி சொல்கிறாரு, என்னையா சொல்கிற, பிஸ்னஸ் எதிரிங்க அவரை போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கூட அது டீசெண்டாக இருக்கும். இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சால் இந்த ஊர்க்காரங்களே எவ்வளோ கேவலமாக நினப்பாங்க. யார் மேலேயும் நம்பிக்கை வைக்கிறதே போயிருமே ஐயா அப்படின்ட்டு டிஐஜி சொல்கிறார். சரி சார், இதை சூசைட்னு வச்சு அந்த 8 பொண்ணுங்களை வெளியில் கொண்டு வர முடியுமா அப்படின்னு சக்கரை கேட்குறாரு. அப்படி பண்ண முடியாது சக்கரை. இந்த விஷயத்தை நம்ம வெளியில் சொன்னால் போலீஸ்காரங்களை கடைசி வில்லன் ஆக்கிடுவாங்க, உண்மை என்னன்னு தெரியாமல். அதனால் அந்த 8 பொண்ணுங்களை பேச வைக்கணும். அவங்க சொன்னால் கண்டிப்பாக சமுதாயம் நம்பும். அதுக்கான முயற்சிகளை நீ பண்ணு அப்படின்னு டிஐஜி சொல்கிறாரு. இப்போ நந்தினி வந்து அந்த 8 பொண்ணுங்களையும் வார்டன் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வராங்க. உடனே முப்பி கேட்குறா, அக்கா நான் செஞ்ச விஷயம் தெரிஞ்சு போச்சோ, அப்படின்னா கூட என்னை மட்டும் தானே கூப்பிடணும், எங்கள் 8 பேரையும் ஏன் கூப்பிட்டாங்க அப்படின்னு அந்த பொண்ணுகள்லாம் புலம்பிக்கிட்டே வர்றாங்க. அப்போ வந்து அந்த ரவுடி போலீஸ் பானு கேட்குறாங்க, என்ன எல்லோரும் சேர்ந்த மணிக்கு எங்கே போகிறீங்க அப்படின்னு தெனாவட்டா கேட்குறாங்க. வார்டன் கூப்பிட்டு விட்டாங்க அப்படின்னு நந்தினி சொல்கிறாங்க. என்கிட்ட சொல்லாமலையா அப்படின்னு அந்த அம்மா வாய்க்குள்ளேயே சொல்லுது. இப்போ நந்தினி வந்து அந்த 8 பொண்ணுங்களையும் அழைச்சிட்டு வர்றாங்க. பார்த்தா அங்கே வெளியில் சக்கரை நிற்கிறாரு. உடனே இந்த 8 பொண்ணுங்களுக்கும் புரிஞ்சு போச்சு, இவங்க பொய் சொல்லி தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு. என்ன போலீஸ்காரனை வச்சுட்டு எங்களை இது பண்ண பார்க்குறியா அப்படின்ட்டு நாங்கள் இப்போவே போகிறோம் அப்படின்னு 8 பொண்ணுங்களும் திரும்பி போக பார்க்குறாங்க. உடனே நந்தினி ஒரு 5 நிமிஷம் நான் சொல்கிறது கேளுங்க அப்படின்னு கெஞ்சி அவங்கள நிற்க வைக்கிறாங்க. உடனே அந்த பொண்ணுங்களும் இப்படி திரும்பி பார்க்குறாங்க. உடனே நந்தினி வந்து சொல்கிறாங்க, நான் ஏன் இங்கே ஜெயிலில் இருக்க தெரியுமா, சின்ன வயசில் என்னை அப்யூஸ் பண்ண அரக்கனை கொன்னதுக்காக இருக்கிறேன். அதுவும் அந்த அரக்கன் வந்து என்னோடய சொந்த சித்தப்பா. அவன் என்னை மட்டும் இல்லை என் தங்கச்சியும் அப்யூஸ் பண்ணி கொன்னுட்டான். உங்களை பற்றியும் எனக்கு தெரியும். நீங்கள் வந்து உங்களை அப்யூஸ் பண்ண அரக்கனை நீங்கள் கொன்று இருக்கீங்க, அதுக்காக தானே உள்ளே இருக்கீங்க அப்படின்னு நந்தினி சொல்கிறாங்க. உடனே சக்கரை சொல்கிறாரு, இது உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பேப்பர் காட்டுறாரு. நீங்கள் வந்து அந்த டனலுக்கு வந்துட்டு போன எவிடன்ஸ் வந்து இதில் இருக்குது. நீங்கள் 8 பேரும் அன்றைக்கி நைட் அங்கே தான் இருந்திருக்கீங்க. ஆனால் நீங்கள் அவரை கொல்லலை, அது ஒரு சூசைடுங்கிறது எங்களுக்கு தெரியும். நீங்கள் ஏன் அங்கே வந்தீங்க, அவரை கேள்வி கேட்குறதுக்காக தானே, அதுவும் எங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் வாயை திறந்து பேசாட்டி எந்த உண்மையும் வெளியில் வராது. தயவு செஞ்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து ஜட்ஜுக்கு மட்டும் டைரெக்டாக போகும், வெளியில் வராதபடி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சக்கரை சொல்கிறாரு. உடனே எல்லா பொண்ணுங்களும் காந்தாரியை பார்க்குறாங்க. உடனே காந்தாரி சரி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி கண்ணை காட்டுறாங்க. அப்போ வந்து அந்த 8 பொண்ணுங்களும் தங்களுடைய சின்ன வயசு வாழ்க்கை தான் எப்படி தங்களுடைய வாழ்க்கை காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு அப்படிங்கிறத ஒரு செகண்ட் நினச்சி பார்க்குறாங்க. அதில் என்ன காட்டுறாங்கன்னா, அவங்கள எல்லாரையும் கையில் கயிறை கட்டி கோழி அடைச்சி வைக்கிற அந்த வேனில் வந்து அவங்க 8 பேரையும் உள்ளே போட்டு அடைச்சி வைக்கிறாங்க. அந்த சீனை காட்டுறாங்க. அந்த பொண்ணுங்க வாக்குமூலம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த இதை நினச்சி பார்க்குறாங்க. எபிசோட் 5 இந்த இடத்துல முடியுது. எபிசோட் 6ல் நாம் சந்திக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.